வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப டைரக்டா ஓடிடில வெளியாயிருக்க சிஸ்டம் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சோனாக்ஷி சின்காவும் ஜோதிகாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். சோனாக்ஷி சின்காவை பொறுத்த வரைக்கும் லாயரா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கேஸ்லயும் பெருசா ஜெயிக்க மாட்டாங்க. அப்பா கிட்ட நம்மள ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அப்பதான் ஜோதிகா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜி தீர்ப்பு தரும் போது கீழே அசிஸ்டன்ட் மாதிரி உட்காந்து இருப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் ஜோதிகா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செயல்படும் போது இவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேஸ்குள்ள ரெண்டு பேருமே நுழையிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சுஜித்னு ஒரு கைதியை நமக்கு காட்டுறாங்க. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி இவருமே லாயர் கிட்ட பேசி பாக்குறாரு. என்னப்பா பண்றது, எல்லாமே உனக்கு எதிராக போயிருச்சு அப்படின்ற மாதிரி லாயர் சொல்றாரு. இதுக்கப்புறம் ஜெயில நம்ம கடைசி வரைக்கும் இருக்க முடியாது, பேசாம செத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சுஜித் யோசிக்கிறாரு. அதனால இந்த இடத்துல இவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் பிரச்சனை என்னன்றதை டீட்டெயிலா நமக்கு காட்டல. இங்கதான் சிஸ்டம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு நேகான்ற ஒருத்தங்க வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லா ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இவங்களோட கேஸ் அடுத்து வரப்போது. இவங்க ரெடி ஆயிட்டு உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்துல அப்ப சரிக்கான ஒருத்தங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஜட்ஜுக்கு கீழே டைபிஸ்ட் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் சரிக்கா பார்த்துட்டு இருக்காங்க போல. இவங்க ஒரு விஷயத்தை சரியா போட்டிருக்க மாட்டாங்க. சரிக்கா சரியா போடுங்கன்ற மாதிரி நேகா கிட்ட சொல்றாங்க. நேகாவும் நன்றிலாம் சொல்றாங்க. இப்ப கேஸ பாக்குறதுக்காக இவங்க வேகமா கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருப்பாங்க. அதாவது போலீஸுங்களுக்காக பேசுவாங்கல்ல, அதுதான் இவங்களோட வேலையா இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு கேஸை தான் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஹோட்டல்ல ரைடு போகும்போது அந்த ஹோட்டல்ல ட்ரக் எல்லாம் விக்கிறது தெரிய வந்திருக்கும். போலீஸும் அரெஸ்ட் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா ஓனர் என்ன சொல்றாருன்னா, அந்த ட்ரக்குக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்றாரு. அது எப்படி உங்க ஹோட்டல்ல இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி இவங்க மடக்கிட்டு இருக்காங்க. போலீஸுமே நான் ரைடு பண்ணும்போது எனக்கு கிடைச்சது, உண்மையிலேயே அவருடைய இடத்துல தான் ட்ரக் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்குது. நேகாவும் கண்டிப்பா அந்த ஓனருக்கு தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஓனர் தரப்புல ஒரு லாயர் இருப்பார்ல, அவரை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார், அந்த இடத்துக்குள்ள வேற யாராவது நுழைஞ்சு கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, எப்படி இவர் தான் அதை தந்தாருன்னு சொல்லுவீங்க? அவர் அந்த மாதிரி ட்ரக் சேல் பண்ணதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பாயிண்ட் வச்சிட்டு இருக்காரு. அதனால நேகா ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இவர் தான் வித்தாருன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. நேகாவால எதுவுமே சொல்ல முடியல. நேகா கிட்ட அதுக்கான ப்ரூஃப்லாம் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நேகாவும் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸ் கொஞ்சம் கையை விட்டு போயிருது பாத்தீங்களா. இவங்களோட லா ஃபார்மோட ஓனருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் ஒரு சீனியர் லாயர் போல. அவருமே இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்றது கரெக்டா இருக்காது, ஏன்னா ஸ்டார்டிங்கே நீ கொஞ்சம் தோக்குற மாதிரி போயிட்ட, நான் வேற யாரையாவது வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சார் சார், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு கேஸை முடிச்சு ரவின்னு ஒருத்தர் வெளியே வந்துட்டு இருக்காரு. அவரோட கிளைண்டான விக்ரம் சம்பந்தப்பட்ட கேஸ்ல தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு போல. விக்ரம் நிறைய தப்புல மாட்டி வெளியே வந்துட்டு இருக்காரு. மீடியா ஆட்கள் இது சார்ந்து கேள்வி கேட்கிறாங்க. அவர் தப்பு பண்ணாருன்றது கோர்ட்ல ப்ரூவ் ஆகணும். அப்படி ப்ரூவ் ஆகல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட லாயரான ரவி பேசிட்டு இருக்காரு. இந்த ரவி யாருன்னு பாத்தீங்கன்னா நேகாவோட அப்பாவா இருப்பாரு. நேகாவோட அசிஸ்டண்டா ஒரு பையன் இருக்கான். எங்க உங்க அப்பா கிட்ட என்ன ஜூனியரா சேர்த்து விடுங்கன்ற மாதிரி கேட்கறான். என்னோட அப்பா என்னையே ஜூனியரா சேர்த்துக்க மாட்டாரு, இல்ல ஒன்ன வேற சேர்ப்பாரா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சரிக்காவை நமக்கு காட்டுறாங்க. சரிக்கா ஓவர் டைம் எல்லாம் வேலை பாக்குறாங்க. காசுக்கு கொஞ்சம் தேவை இருக்கு போல, அதனால இப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது தான் இவங்க ஹஸ்பண்டால நடக்க முடியாது அப்படின்றது தெரிய வருது. ஏதோ ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிருக்கு போல. இவங்களுக்கு 10வது படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. நிறைய மார்க் வாங்கியிருப்பா. அதனால இவங்களுமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு சயின்ஸ் ட்ரிப்புக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா இவ வேணான்ற மாதிரி ஸ்கூல்ல சொல்லியிருக்கா போல. ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, நிறைய காசு செலவாகும், இந்த நிலைமையில எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதை பத்திலாம் நீ யோசிக்காத, கண்டிப்பா நீ போணும், உன் லைஃபுக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பொண்ணு நிறைய மார்க் வாங்கியிருக்கால, அதை செலிப்ரேட் பண்ணும், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. பொண்ணுமே சந்தோஷமா வாங்குறதுக்காக கிளம்புறா. நேகாவோட அப்பா பேரு ரவின்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் இந்த இடத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆயிருச்சு போல. இவரோட லா ஃபார்ம்ல நிறைய கிளைண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான கிளைண்ட் தான் விக்ரமா இருப்பாரு. இவர் தான் விக்ரம், பார்த்து வச்சுக்கோங்க. இவருமே சரக்கு வேணும் சரக்கு வேணும்ன்ற மாதிரி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணியை இன்வைட் பண்ணிருப்பாரு போல. பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அப்பா கிட்ட அசிஸ்டண்டா இருக்க ஒரு
ஒருத்தன் இவங்களோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான். இவங்களுமே பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பா எதுக்காக பொண்ணை கூட வச்சுக்கலன்றது இப்பதான் தெரிய வருது. அது என்னன்னா, நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்து அடுத்தடுத்து 10 கேஸ தொடர்ச்சியா ஜெயிச்சாதான் என் கூட உன்னை சேர்த்துப்பேன். அது வரைக்கும் நீ தள்ளி தான் இருக்கணும். உன் முயற்சியில தான் நீ முன்னாடி வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பையனுக்கும் அதே நிபந்தனை வச்சிருப்பாரு. பையன் அதுல ஜெயிச்சு இப்ப அப்பா கூட வேலை பார்க்கறாரு. பொண்ணுமே அப்பா கூட வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு 10 கேஸ் நீ ஜெயிக்கணும். இப்பயே நீ தோக்குற மாதிரி இருக்க போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நேகாக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் அண்ணனா இருப்பாரு. அதே மாதிரி விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, என்ன நிறைய கேஸ்ல இருந்து நீ தான் காப்பாத்தி இருக்க, நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரவிக்கு நன்றி சொல்றாரு. அதானே என்னோட வேலைன்ற மாதிரி ரவியும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப குடும்பமா சேர்ந்து இந்த இடத்துல போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இனியான்ற ஒரு பொண்ணு நிறைய vlog வீடியோ எல்லாம் போடுவா. அந்த vlog விரும்பி இந்த நேகா பாப்பாங்க போல. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட அவளோட vlog தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குறுக்க யாரவிடமா சரிகா வந்து கார்ல இடிபட்டு இருப்பாங்க. பார்த்து வர மாட்டீங்களான்ற மாதிரி டிரைவர் திட்டுறாரு. இவங்க பதட்டமா கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, கார்ல வாங்க நானும் கோர்ட்டுக்கு தான் போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க. கேஸ் கையை விட்டு போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி இவங்க விரக்தியா சரிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, இப்ப கூட ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியாவை தராங்க. என் ஹோட்டலுக்குள்ள எப்படி ட்ரக் வந்ததுன்னு எனக்கு தெரியல, வேற யாரோ என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக வச்சிட்டாங்கன்ற மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா. அவரோட ஹோட்டல்ல சிசிடிவியும் இருக்காது. உங்க ஹோட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது நீங்க தான். ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்ததுனால தானே இது நடந்ததுன்னு சொல்லுங்க. இது வேலிடான பாயிண்டா இருக்கும்ன்ற மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்து தராங்க. இது மூலியமா நேகா இதை ஒரு பாயிண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கான இயரிங் வருது பாத்தீங்களா, இந்த பாயிண்ட வைக்கிறாங்க. நீங்களே அந்த ட்ரக் வச்சிருக்கலாம், அப்படி இல்லனா உங்க கவனக்குறைவால யாராவது உள்ள வந்து ட்ரக் வச்சிருக்கலாம். அப்படி யாராவது வந்து வச்சாலும் உங்க மேல தான் தப்பு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் இது நடந்திருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இப்போ எதிர்த்தரப்பால எதுவுமே பேச முடியல. ஜட்ஜுமே இது வேலிடான பாயிண்ட், சோ இவருக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கேஸ்ல நேகா ஜெயிக்கவும் செஞ்சிடுறாங்க. இதுக்கு காரணம் சரிகா தானே, லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இப்ப சரிகாவை தனிப்பட்ட முறையில வந்து பார்த்து நன்றியும் சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா ரவி இருக்கார்ல, பொண்ணை பாராட்டி பெருசா பேசவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு பொண்ணை பாராட்டி பேசுறாரு. நீ சூப்பரான பாயிண்ட்லாம் வச்சியாமே, கோர்ட்ல இருந்தவங்களா என்கிட்ட சொன்னாங்க, இப்படிதான் இருக்கணும். ஒரு கேஸ் ஜெயிச்சிட்ட, இன்னும் தொடர்ச்சியா 9 கேஸ் ஜெயிச்சிரு, அதுக்கப்புறம் அப்பா கூட சேர்ந்து நீ வேலை பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. அப்பா இப்படி புகழ்றதை கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் சரிகா தானே காரணம். சரிகாவை மீட் பண்ணி பேசுறாங்க. எப்படி உங்களுக்கு அந்த பாயிண்ட் தோணுச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நான் நிறைய விதமான ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்திருக்கேன். எவிடன்ஸ் தான் கோர்ட்டுக்கு முக்கியம். அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுனால தான் இந்த ஐடியாவை சொன்னேன். இதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் செயல்படலான் இருக்கேன். நிறைய கேஸ்ல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் காசு மாதிரி தரேன், ஒரு 10,000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு கேஸ்க்கும் 10,000 ரூபாய் தரதா சொல்லிட்டாங்க. இவங்களுமே கஷ்டப்படுறாங்கல்ல, இந்த ஆஃபரை எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு 10,000 ரூபாய் பத்தாது, 20,000 ரூபாய் வேணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பண்றது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என் வேலை கூட போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி 20,000 ரூபாய் தரேன் நேகாவும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒரு இளம்பெண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த இளம்பெண் விக்ரமோட வீட்டுக்கிட்ட வராங்க. விக்ரமே வான்ற மாதிரி வாசல்ல இருந்து வரவேற்கிறாரு. ரெண்டு பேருமே ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இதை யாரோ திருட்டுத்தனமா போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. யாருன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அதாவது அப்பாவோட அசிஸ்டன்டா இருக்காருல, அவரை மீட் பண்றாங்க. அவர் கூட கார்ல வச்சு இவங்க ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சரிகா வேற ஒரு நபர் கூட பழக்கத்துல இருக்கிறது தெரிய வருது. இந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ்ல போலீஸா கோர்ட்ல சாட்சி சொன்னாரு பாத்தீங்களா, அவரா இருப்பாரு. அவர் கூட இவங்க பழக்கத்துல இருக்காங்க போல. ஏன் இந்த மாதிரி அஃபேர்ல இருக்காங்கன்றது இப்போதைக்கு தெரியல. இப்ப ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேகாக்கு லா ஃபேம்ல ரெண்டாவது கேஸ தந்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அந்த பொண்ணோட அங்கிளே எல்லை மீறி நடந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு 19 வயசுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பார்த்தா 19 வயசு மாதிரியே தெரியல. இவங்களுமே உன்னோட அங்கிள் வாங்கிட்ட எல்லை மீறி நடந்தாரா, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே ரொம்ப பயப்படுறா. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட திரும்பி போனோம், இந்த இடத்துல இருக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சு என்ன பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறா. இவங்களுமே சரிகா கிட்ட இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சரிகாவும் சாலிடான எவிடன்ஸ் இருந்தாதான் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும், இல்லனா கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எதிர்த்தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அங்கிளை காப்பாத்துறதுக்காக நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேர் விருப்பப்பட்டு தான் ஒண்ணா இருந்தாங்க, இதுல பெரிய தப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நபர் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒண்ணா இருந்திருக்காருன்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நேகாவும் சரிகாவும் பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சரிகாவோட வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல, அதனால நேகா வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க பொண்ணை பாக்குறாங்க, ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் நடக்க முடியாத நிலைமையில இருக்காருல, இதை பாக்குறவங்க லைட்டா ஃபீல் பண்றாங்க. எப்படி இது ஆச்சு அப்படின்ற மாதிரி சரிகா கிட்ட கேக்குறாங்க. சரிகா அதுக்கான காரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இப்ப சொந்த
சொந்தக்காரங்களாம் சரிக்கா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதாவது ஏரியாக்குள்ள ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பண்றதுக்காக சரிக்காவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்க மைனர் மாதிரி தெரியறான்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்கல்ல, அதை ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. ஒரு டாக்டரை வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எலும்போட வளர்ச்சியை வச்சு வயசை கண்டுபிடிச்சிடலாம்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி, இந்த எலும்போட வளர்ச்சியை வச்சு வயசு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது 16 வயசு தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த பொண்ணு மைனரு, மேஜரா கணக்கு காமிச்சிருக்காங்க, அங்கிள் எல்லை மீறி நடந்திருக்காரு, தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்த்தரப்பு லாயர் இந்த பாயிண்ட உடைக்கிறாரு. எலும்ப வச்சே உறுதியா சொல்லிட முடியுமா, சில கேஸ்ல தப்பா கூட நடக்கலாம்ல, இந்த பொண்ணுக்கு 19 வயசு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கலையேன்னு இவங்க நினைக்கும் போதுதான் இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு வீடியோ இவங்களுக்கு கிடைக்குது. என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அந்த அங்கிள் அந்த சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி தான் நடந்திருக்காரு. சோ இது மூலியமா அந்த அங்கிள் குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு நிறைய இடத்துல சோர்ஸ் இருக்கும்ல, அது மூலியமா தான் வீடியோ கிடைச்சிருக்கு போல. இப்ப வீடியோவை கோர்ட்ல இவங்க காமிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஜட்ஜ் இருக்கார்ல, மைனர் பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்ததுனால இந்த நபருக்கு இந்த தண்டனையை தரன்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த அங்கிள்மே இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. ஆக மொத்தத்துல நேகா இந்த கேஸ்ல ஜெயிச்சிடுறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப சரிக்கா இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் லக்ஷ்மணனை படுக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நெருக்கம் எதுவுமே இல்ல. ஏன்னா இப்ப அவருக்கு அடிபட்டதுனால எதுவுமே பண்ண முடியாது போல. என்ன வச்சு நீ கஷ்டப்படுறல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க படுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை இதனால தான் இவங்களுக்கு அஃபேர் போதா என்னன்றதோ நமக்கு கிளியரா தெரியல. சரிகாவை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பணக்கார பையனுக்கு டியூஷன்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க போல. இவங்களுக்கு நிறைய காசு தேவை இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி டியூஷன்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்ப நேகா கிட்ட இருந்து கால் வருது, இந்த பப்புக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி நேகா கூப்பிடுறா. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேகா அடுக்கடுக்கா 3-4 கேஸ் ஜெயிச்சிட்டா போல, அதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம், அதனால தான் பார்ட்டி வைக்கிறதுக்காக கூப்பிட்டேன்ற மாதிரி ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. நேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லா ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கேஸா அந்த லா ஃபார்ம் ஓனர் தந்துட்டு இருக்காரு. இவங்க அந்த கேஸ்ல எல்லாம் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 8-9 கேஸ் ஜெயிச்சிடுறாங்க. செம்ம சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ரம காட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வேலை பண்ணிட்டு இருக்காரு, அதாவது பில்டர்ஸ் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு பொண்ணுகிட்ட இப்ப ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போன்ல சில வீடியோஸ் இவருக்கு வருது. இவர் வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறத யாரோ கேப்சர் பண்ணி மிரட்டுறாங்க போல. இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவர் திருன்னு முழிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சரிகாவை காட்டுறாங்க. இவங்க டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு அந்த பையன் கேட்கிறான். எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, உனக்கு டியூஷன் முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பையனை இவங்க டியூஷனுக்காக கூட்டு போறாங்க. நேகா 9 கேஸ்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதனால பாய் ஃப்ரெண்டு பாராட்டுறாரு. அதே மாதிரி அப்பாவும் சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. இன்னும் ஒரு கேஸ்ல மட்டும் எப்படியாவது ஜெயிச்சிருன்னு சொல்றாரு. இந்த நேகாவை பொறுத்த வரைக்கும் இனியான்னு ஒருத்தங்களோட vlog எல்லாம் பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவளோட அபார்ட்மெண்ட்ல இறந்து போயிருக்கா, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப நேகாவோட பாஸும் கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது இனியான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கால, அது தற்கொலை இல்ல கொலைன்னு போலீஸுங்க நினைக்கிறாங்க, இந்த கேஸை நீ விசாரிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது பெரிய கேஸ், அதனால நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. எதை வச்சு தற்கொலை இல்ல கொலைன்னு நினைக்கிறீங்கன்னு போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. கழுத்துல ஏற்பட்டிருக்க காயம் இப்படி இருக்கு, இதை வச்சுதான் இது தற்கொலை இல்ல கொலைன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யாரு மேல சந்தேகப்படுறாங்கன்னு பார்த்தா விக்ரம் மேல சந்தேகப்படுறாங்க. இதனால இவங்க யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன்னு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, இந்த கேஸை உனக்கு தரதா முடிவு பண்ணிருக்காங்கல்ல, நீ இந்த கேஸை எடுக்காத, ஏன்னா விக்ரம்காக நான் தான் ஆஜராக போறேன், ஒரு அப்பா பொண்ணு மோதிக்கிட்டா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன்னோட பாஸுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, என் லா ஃபார்ம் பிடிக்காது, உன்னை வச்சு என்ன அடிக்க பாக்குறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்பா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, தொடர்ச்சியா 9 கேஸ் ஜெயிச்சு தந்திருக்கேன், என் டேலண்ட்டுக்காக தந்திருக்கலாம் நினைக்கலாம்ன்ற மாதிரி கேட்கறாங்க. உனக்கு டேலண்ட்லாம் என் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி, ஓவரா பேசாதன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்கிற பொண்ணோட ஈகோ ட்ரிகர் ஆயிருது. இதுக்கு முன்னாடி கூட இந்த கேஸை எடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிச்சேன், ஆனா நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் எடுக்காம இருந்தா சரியா இருக்காது, கண்டிப்பா இந்த கேஸை நான் எடுப்பேன், ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ணனுமே வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அம்மாவும் போகாத போகாதன்னு தடுத்துட்டு இருக்காங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நீ போய்க்கணும்னா போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க செம்மையா அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு சரிகா தானே ஃப்ரெண்டு, சரிகா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறாங்க. சரிகா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கூட சேர்ந்து தான் செயல்படணும். போலீஸ் விக்ரம் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. போலீஸுமே காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த விக்ரம பொறுத்த வரைக்கும் நிறைய இளம் பெண்கள் கூட பழக்கத்துல இருந்திருக்காரு. அந்த மாதிரி தான் இனியா கூட
கூடயும் பழக்கத்துல இருந்திருக்காரு போல. இனியா மத்த பொண்ணுங்க கூட பழக்கத்துல இருந்ததெல்லாம் கேப்சர் பண்ணிருக்கா. அவ வீட்ல அந்த மாதிரி போட்டோஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு மிரட்டி இருக்கா. அதனால இவரு கொலை பண்ணிருக்காரு. காசு கேட்டு மிரட்டி இருக்கா. ஆனா இவர் கொலை பண்ணிருக்காரு. அந்த பொண்ணோட வீட்ல இருந்த ஒரு கிளாஸ்ல அவரோட கைரேகை கிடைச்சிருக்கு. விக்ரமோட கைரேகை கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இவங்க அப்பா ரவிக்குமே வந்திருக்கும். ஏன்னா போலீஸ் கிட்ட இருக்க எல்லாமே இவர்கிட்டயே வந்துரும்ல. இவருமே உன் கைரேகை அங்க எப்படி போச்சு, நீ எதுக்கு அங்க போனன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ இந்த விஷயத்த பண்ணியான்னு விக்ரம் கிட்ட கேக்குறாரு. சத்தியமா கிடையவே கிடையாது. மிரட்டி கால் வந்தது. அந்த இடத்துக்கு காசு தரதுக்காக வர சொன்னாங்க. நான் போனேன் வந்தேன். மத்தபடி கூப்பிட்டவங்க கூட அந்த இடத்துல இல்ல. யாரோ என்ன ட்ராப் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. நான் அந்த பொண்ணை சாவடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்கிட்ட நீ தைரியமா உண்மையை சொல்லலாம். உண்மை எதுவோ அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன். சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரவியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நேகாவும் சரிகாவும் அந்த விக்ரம பத்தி பேசும்போது அஃபேர்ன்ற விஷயம்லாம் நிறைய வருது. அவன் நிறைய இளம்பெண்கள் கூட பழக்கத்துல இருக்கான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்கல்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சரிகாக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. நம்மளுமே ஹஸ்பண்டுக்கு தெரியாம வேற ஒருத்தன் கூட பழகிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அந்த போலீஸ் கூட ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அப்படி இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம பார்ட்னர்ஸை ஏமாத்துறது தப்பு. பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி கிளம்புறாங்க. எல்லா கேஸோட தொடக்கமும் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு வைப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டை பொண்ணு வைக்கிறாங்க. அப்படி பொண்ணு வைக்கும் போது சில விஷயத்தெல்லாம் தப்பா சொல்றாங்கல்ல. அப்பா பொண்ணை எல்லார் முன்னாடியும் டேமேஜ் பண்றாரு. பொண்ணுக்கு பெருசா எதுவுமே தெரியல, இப்பதானே வந்திருக்கா, அதனால எதுவுமே தெரியலன்ற மாதிரிலாம் பயங்கரமா நக்கல் பண்றாரு. பொண்ணுக்கும் செம்ம கடுப்பா இருக்கு. சரி வேலிடான பாயிண்ட் கிடைச்சா அதை வச்சு அப்பாவை லாக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இன்னைக்கான இயரிங் இந்த இடத்துல முடிஞ்சிருது. எப்பவுமே கேமராவை பொறுத்த வரைக்கும் வாசல் கிட்ட இருக்கும், லிப்ட்ல இருக்கும் பாத்தீங்களா. அவர் லிப்ட்ல போலன்றது உங்களுக்கு தெரியுது. ஸ்டெப்ஸ்ல அவர் போயிருந்தா போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கும், வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அவர் வேற ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பாரு. அவர் எப்படி போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்க முடியும்? பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரி இவங்களுக்கே கொஞ்சம் டவுட் வருது. அதாவது விக்ரம் இதை பண்ணிருப்பாரான்ற மாதிரி இவங்களுக்கே டவுட் வருது. சரி எப்படியாவது அவர் ஓடி கூட போய் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பண்ணதுக்கு என்ன காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இனியான்ற பொண்ணு பிளாட்ல இருக்கா பாத்தீங்களா. அந்த பிளாட்டோட மதிப்பு 4 கோடியா இருக்கும். கண்டிப்பா இவெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியாது. அந்த விக்ரம் தான் வாங்கி தந்திருக்காரான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நேகா நிறைய பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது விக்ரமும் அந்த பொண்ணும் பழகி இருக்காங்க. ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இது நடந்திருக்கு போல. ஏன்னா பழகுன மாதிரி போட்டோஸ் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, விக்ரம்க்கு இந்த பொண்ணு கூட மட்டும் தொடர்பு இல்ல, நிறைய பேர் கூட தொடர்பு இருக்கு. அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இவங்களுமே வேற சில பாயிண்ட் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்ல விக்ரமோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, அங்க அவ்வளவு திங்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவர் கொலை பண்ணதுனால வந்த ஃபிங்கர் பிரிண்ட் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாளுக்கான இயரிங்கும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. ஆக்சுவலா இவங்களுக்குமே ஒருவேளை அந்த விக்ரம் பண்ணிருக்க மாட்டாரான்னு தோணுதுல. விக்ரம் பண்ணலனா வேற யாரோ அவரை ஃப்ரேம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஃப்ரேம் பண்ணது யாருன்ற ஆங்கிள்லயும் நம்ம விசாரிக்கணும். அப்ப விக்ரம்க்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்கல்ல, அந்த எதிரிங்க லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும். அதாவது விக்ரமால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி போலீஸ் கிட்ட கேக்குறாங்க. இந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, விக்ரம பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணி தந்தாரு. அந்த ஹோட்டல்ல தீ விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுல பாதிக்கப்பட்ட யாராவது கூட இப்படி பண்ணிருக்கலாம், அந்த ஆங்கிள் வேணா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நிறைய சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனால தான் வந்தன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்றாங்க, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கண் முழிக்கும் போது அவர் பக்கத்துல இல்ல, பார்த்தா இவங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவோட ஆளா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓஹோ நான் என்ன விசாரிக்கிறேன்றதை பாக்குறதுக்காக வந்தியா, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அப்பா இந்த அளவுக்கு இறங்கிட்டாரே அப்படின்ற மாதிரி அப்பா மேலயும் கோவம் வருது. ஏன்னா அப்பா சொல்லி தான் இவன் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருது. இப்ப இவங்க கோர்ட்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, விக்ரம் ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணி தந்தாரு பாத்தீங்களா, அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அதுல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்பா கடுப்பாவறாரு. அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க.
அது என்னன்னா இனியா இருக்காங்கல்ல அந்த கேஸ்ல விக்ரம காப்பாத்துற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பதிலா தான் உங்களுக்கு அந்த பிளாட்டே கிடைச்சிருக்கு. ஏன்னா பிளாட்டை வாங்கி தந்ததே விக்ரம் தான், அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் என்னெல்லாம் போயிருக்குன்னு தெரியாது. அதுக்கு விக்ரம் சார்ந்த எல்லா பில்லுமே வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஜட்ஜுமே எல்லா பில்லையும் நீங்க தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த பில்ஸ் மூலியமா ரெண்டு பேர்கிட்டயும் பணம் எந்த அளவுக்கு கை மாறி இருக்குன்றது தெரியும் பாத்தீங்களா. அதுக்காக ஜட்ஜுமே நீங்க கண்டிப்பா பில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஆகணும், சீக்கிரமா அவங்களுக்கு பில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பாவால எதுவுமே சொல்ல முடியல, சரி அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. மேற்கொண்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸை ஹேண்டில் பண்ண லாயரையும் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நேகாக்கு ஒரு குழப்பம் வருது. ஆக்சுவலா நேகா இதுக்கு முன்னாடி ஒரு 9 கேஸ் ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அந்த 9 கேஸ்ல இவங்க யாருக்கு தண்டனை வாங்கி தந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல லிங்க் ஆனவங்களா இருப்பாங்க. விக்ரம் தப்பு பண்ண மாதிரியே இவங்களும் தப்பு பண்ணவங்களா இருப்பாங்க. எப்படி கரெக்டா அந்த 9 கேஸ் என்கிட்ட வந்தது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சரிகா கிட்ட சொல்றாங்க. இப்ப பில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணா ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா பில்லு மூலியமா அவங்க ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷன்லாம் பெரிய லெவல்ல நடந்திருக்கிறது தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறான். அப்பாவும் ஒரு ஐடியாவை பண்றாரு. அதாவது எல்லா பில்ஸும் தர சொன்னாங்க, நம்ம எல்லா பில்ஸையும் தந்துருவோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பொதுவா அவர் நிறைய பேருக்கு பில்லிங்லாம் போட்டு தந்திருப்பார்ல, அந்த எல்லா பில்லிங்கையும் தந்தா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும், ஒரு 20-30 பாக்ஸ் அனுப்பி விட்டுலான்ற மாதிரி சொல்றாரு. ஓகேப்பா அப்படின்ற மாதிரி பையனுமே ஏத்துக்கிறான். நேகாக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, உங்க அப்பா பாருங்க இத்தனை பாக்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு, இதுல அவங்க ரெண்டு பேரோட டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்ச மாதிரிதான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. எப்படியாவது கண்டுபிடி, நான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஹேண்டில் பண்ண லாயரை பாக்குறதுக்கு போறேன்ற மாதிரி இவங்களுமே அவரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணால ஃபீஸ தர முடியல போல. ஃபீஸ் தர முடியலனா நான் என்னமா பண்ண முடியும்னு அவர் பேசுறாரு. இந்த பொண்ணு சோகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இவங்களுமே அந்த லாயர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸை நீங்க தானே ஹேண்டில் பண்ணீங்க, அதை பத்தி டீடைலா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் ஸ்லிப்பை கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப அண்ணன் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இதெல்லாம் உன் ஐடியாவான்னு கேக்குறாங்க. என் ஐடியாலாம் அங்க எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அப்பாவோட ஐடியான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எப்படி அப்பா சொல்லி தான் வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. இல்ல அம்மா சொல்லி வந்திருக்கான்ற மாதிரி இவருமே ஃபுட்டை தராரு. அம்மா தான் ஃபுட்டை ரெடி பண்ணி தந்திருக்காங்க போல. தங்கச்சி ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவர் ஃபைல்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்ப தங்கச்சி வந்தோன்னா நார்மலா நிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. தங்கச்சியுமே இந்தான்ற மாதிரி அந்த பாத்திரத்தை எல்லாம் தராங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு, ஏன்னா அப்பாவை எதிர்க்கிற தைரியம்லாம் எனக்கு என்னைக்குமே வந்தது இல்ல, உள்ளுக்குள்ளதான் தோணும், அதை வெளிப்படுத்தினது இல்ல, ஆனா நீ பண்ணல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாராட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, மேடம் இந்த ஃபைல் எப்படி இங்க வந்தது, இததான் நம்ம தேடிட்டு இருந்தோம், டிரான்சாக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏதாவது விதத்துல தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்காரு போல. இப்ப இவங்களுமே சரிகாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது விக்ரம் இல்லைன்னு சொல்றாங்க. இது விக்ரம் இல்லையா, அப்ப யாரு காரணம்னு சரிகா கேட்கும் போது இவங்க சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள சரிகாவோட பொண்ணு கீழே கூப்பிடுறா. அம்மா கீழே இறங்கி போயிடுறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பொண்ணை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து பேசுறாங்க. யார் பண்ணா தெரியுமா, நீ தான் பண்ணன்னு சரிகா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்ற, நாலாம் பண்ணலன்னு சரிகா சொல்றாங்க. இல்ல நீ தான் பண்ணிருக்கன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமா பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா, சரிகாவும் அவங்களோட ஃபேமிலியும் தான். சரிகாவை பொறுத்த வரைக்கும் சுஜித்ன்ற ஒரு தம்பி இருப்பான். அவன் தான் பாதிக்கப்பட்டு தற்கொலையே பண்ணிருப்பான். ஸ்டார்டிங் ஒருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் தான் சுஜித்தா இருப்பான். அந்த டைம் சரிகா பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் தம்பி எல்லாருமே அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் மாட்ட வைக்கணும் நீ முடிவு பண்ண, சரியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஹோட்டல்ல ட்ரக் இருக்கிறதா ஒருத்தர் மாட்டினார்ல, இவங்க தான் இன்ஸ்பெக்டரை வைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கூட பழக்கத்துல இருக்கிறதுனால அவருமே வச்சிருப்பாரு. அவ சொல்லிதான் நான் வச்சேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா சரிகா இன்ஸ்பெக்டர் கிட்ட இதுக்காக தான் பழகி இருப்பாங்க. அந்த இடத்துல ட்ரக்க வையே, அவனை மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் ஹெல்ப் பண்ண என்ன விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் புலம்பி இருப்பாரு. இதை தாண்டி ஒரு வீடியோவை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அனுப்புனாரு பாத்தீங்களா, அந்த நபருக்கு தந்ததே சரிகாவா தான் இருப்பாங்க. ஆக மொத்தத்துல சரிகா தான் அந்த அங்கிள் எல்லை மீறி நடந்ததை கேப்சர் பண்ணிருக்காங்க. சரிகாக்கு யாரெல்லாம் மாட்ட வைக்கணுமோ அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் இவங்க தான் நேகா கிட்ட தந்திருப்பாங்க. நேகா மூலியமா கேஸை ஜெயிச்சு அவங்க எல்லாரையும் சிக்க வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நேகாக்கு புரியுது. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கோபமா கேட்கும் போது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. யாரோட கவனக்குறைவால இது நடந்ததுன்ற மாதிரி கேஸ் போகும்போது சுஜித்தை மாட்டி வர்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அவர் தான் அங்க சேஃப்டி எல்லாம் பாத்துக்க கூடியவர் போல. அவர் மேல பழியெல்லாம் போயிட்டு இருக்கு. ஹோட்டல் ஓனர் அவர் மேல தான் பழிய போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹோட்டல் ஓனர் மேல தான் நிறைய தப்பு இருக்கும். சார் ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஏற்பட்டா இங்க ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கணும், அதே மாதிரி போறதுக்கு வழி இருக்கணும்ன்ற மாதிரி இவர் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. ஆனா ஓனர் காதுல வாங்கியிருக்க மாட்டாரு. நிறைய காசு வேணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் இடமா மாத்தி இருப்பாரு. நான் சொல்லி அவர் தான் கேட்கலன்னு இவர் கோர்ட்ல சொல்றாரு. ஆனா ஓனர் இவன் போய் சொல்றான், இவனால தான் இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இவங்களோட ஹஸ்பண்ட் கூட அங்கதான் இருந்திருப்பாரு. அந்த ஓனர் தப்பிச்சு போயிடுவான். ஆனா இந்த ஹஸ்பண்டும் சரி, அந்த சரிகாவோட தம்பியான சுஜித்தும் சரி, நிறைய பேரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த நெருப்புல இருந்து நிறைய பேரை காப்பாத்திருப்பாங்க. அப்படி காப்பாத்திட்டு இருக்கும் போது ஒரு பெரிய தூண் கவுந்து விழுந்திருக்கும். அது ஹஸ்பண்ட் மேல விழுந்துதான் ஹஸ்பண்ட் நடக்க முடியாத நிலைமைக்கு போயிருப்பாரு. அந்த ஹோட்டல் ஓனர் மட்டும் இல்ல சம்பந்தப்படல, விக்ரம் சம்பந்தப்பட்டிருப்பாரு. இதை தாண்டி அந்த ஹோட்டல் ரிலேட்டடா இருக்க நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தர முடியாம போயிருக்கும். இத்தனை வருஷம் ஓடி இருக்கும். எப்படியாவது திரும்பி அவங்க எல்லாரையும் சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் எப்படியாவது கேஸா மாத்தணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. எல்லாரையும் பிளான் போட்டு ஒரு கேஸ்ல சிக்க வச்சிருப்பாங்க. தண்டனையும் வாங்கி தந்திருப்பாங்க. இப்படிதான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அப்பாவோட பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, அந்த பார்ட்டில அவர் ஒரு கிளாஸ்ல சரக்கு அடிச்சிருப்பாரு. அந்த கிளாஸ் தான் இவங்க கொண்டு போய் அந்த அபார்ட்மெண்ட்ல வச்சிருப்பாங்க. அவரை ஃப்ரேம் பண்றதுக்காக அப்படி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நேகா இருக்காங்கல்ல, அப்போ உங்களோட தேவைக்காக இனியாவை யூஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இனியாவும் தப்பு பண்ணிருக்கா, இனியாவையும் சாவடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஹோட்டல்ல நிறைய பேரை காப்பாத்தினாங்கல்ல, அதுல அந்த இனியாவும் ஒருத்தி தான். கோர்ட்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஸ்டேட்மெண்ட் தரேன்னு சொல்லியிருப்பா. ஆனா கோர்ட்டுக்கு வந்து மாத்தி பேசியிருப்பா. ஏன்னா அந்த விக்ரம் ஆளுங்க கரெக்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய காசு தரோன்ற மாதிரி கரெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனால விக்ரம் சார் மேல, ஹோட்டல் ஓனர் மேல எல்லாம் தப்பு இல்ல, இந்த சுஜித் மேல தான் தப்புன்ற மாதிரி சுஜித் மேல பழிய போட்டுறா. சுஜித்தால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா விசாரணைலாம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க தேவையில்லைன்ற மாதிரி உயிரை விட்டுருப்பாரு. இதுதான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. என் தம்பி இறந்து போனதுக்கு, என் ஹஸ்பண்ட் இப்படி மாறினதுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. நான் தான் பண்ணன்றதை உன்னால ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சரிகா சொல்றாங்க. ஏன் ப்ரூவ் பண்ண முடியாது, என்னால முடியும்ன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப சரிகா எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்கன்றதை ரிவீல் பண்றாங்க. இவங்க ஒரு பையனுக்கு டியூஷன்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த பையன் அந்த பிளாட்டை சேர்ந்த பையனா தான் இருப்பான். அந்த பையனுக்கு வேணும்ட்டே சீக்கிரமா டியூஷன் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. டியூஷன் எடுத்து முடிச்சுட்டு இவங்க வேகமா அந்த விஷயத்தை பண்றதுக்கு போயிருப்பாங்க. 2 ஃப்ளோருக்கு கீழே தான் இனியாவோட பிளாட் இருக்கும். இனியாவோட கதையை முடிப்பாங்க. விக்ரம ஃப்ரேம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிருவாங்க. வேணும்ட்டே விக்ரமையும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இவங்க பண்ணாங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு போனதுக்கான ஆதாரம் இருக்கு பாத்தீங்களா, இது மூலியமா நான் ப்ரூவ் பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி நேகா சொல்றாங்க. நான் வந்துட்டு போனதுதான் உங்ககிட்ட இருக்கு, கொலை பண்ணதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல சரிகா பேசுறாங்க. இப்ப இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நேகா என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நேரம் இவங்க பேசினாங்கல்ல, அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்க காட்டுறாங்க. இந்த விஷயத்த சரிகா கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு இவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் யாருனாலும் லாயரா சூஸ் பண்ணிருக்கலாம், ஒன்ன லாயரா சூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சரிகா சொல்றாங்க. அதாவது சரிகா வேணும்ட்டே நேகா கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. நேகாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் நேகாக்கு தெரியாம பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு லாயரோட பொண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணிட்ட, நான் உன்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர் கூட மட்டும்தான் ஒன்னா இருந்தேன்னு நினைச்சேன், ஆனா என்னோட பாஸ் கூட நீ ஒன்னா இருந்திருக்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பாஸ் தான் அந்த கேஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒதுக்கி தந்திருப்பாரு. அவர் எதுக்காக எல்லா கேஸையும் ஒதுக்கி தந்தாரு, அப்ப இவ தான் ஒன்னா இருந்து இவளுக்கு கேஸ தாங்கன்னு சொல்லியிருக்கான்றது இவங்களுக்கு புரியுது. இவங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக இந்த விஷயத்த பண்ண, இதுக்கு மேல நீ சொல்லணும்னா தாராளமா சொல்லிக்கோ, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விக்ரமும் மத்தவங்களும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னோட அப்பா சப்போர்ட் பண்ணாரு, நாங்க பண்ணதுல பெருசா தப்பில்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சேன், என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இல்லப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆக்சுவலா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுல, அதுல விக்ரம் சைட்லயும் மத்தவங்க சைட்லயும் தப்பு இருக்கு, நீங்க எதுக்காக டிஃபெண்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தப்பு ரைட் எல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது, கோர்ட் தான் முடிவு பண்ணும். கோர்ட்டுக்கு சாட்சி தான் முக்கியம், சாட்சி இல்லைன்னா அவங்க நிரபராதி தான், அப்படிதான் அவங்களை வெளியே வர வச்சேன், இல்ல எந்த ஒரு தப்புமே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க மேற்கொண்டு எதுவுமே பேசாம கிளம்பிடுறாங்க. இப்ப மறுநாள் கோர்ட்ல அடுத்த ஹியரிங் நடக்க ஆரம்பிக்குது. நம்மள மாட்டி விட போறா போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சரிகா கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விக்ரம மாட்டி விடுற மாதிரி பாயிண்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அதாவது விக்ரமோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, பாத்தீங்களா நிறைய காசு அந்த பொண்ணுக்கு அனுப்பி
சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜ்ல இவரை மிரட்ட ஆரம்பிச்சோன்னே கதையை முடிச்சிருக்காரு. இவர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு, கதையை முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிகாவை மாட்டி விட வேணாம், இவரையே மாட்டி விடலான்னு முடிவெடுத்துறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜுமே இவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இவருக்கான தண்டனையை தரப்போறேன் அப்படின்ற மாதிரி தண்டனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாதிக்கப்பட்ட அவர் இருக்கார்ல ரவி, என்ன ஏன் காப்பாத்தலன்ற மாதிரி ரவியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்பவும் பொண்ணு ஜெயிச்சதுனால பக்கத்துல வந்து பாராட்டுறாரு. அந்த விக்ரம் உங்களை மிரட்டினானே ஒன்னும் இல்லையான்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாமா, தோத்து போன விரக்தியில அவன் மிரட்ட தான் செய்வான், அதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து செயல்படுன்ற மாதிரி சொல்றாரு. இல்லப்பா எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு, இதுக்கப்புறம் உங்க கூட என்னால சேர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான், நீ ரொம்பவே டேலண்டான பொண்ணுன்றதை ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல சரிகாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எங்களை மாட்டி விடாம இருந்ததுக்கு நன்றின்ற மாதிரி சரிகா சொல்றாங்க. என் அப்பாக்கும் உனக்கும் பெருசா வித்தியாசம் கிடையாது, அவரு தப்பு பண்ணவங்கள காப்பாத்தினாரு, நீயும் சட்டத்தை வளைக்கலான்றதுக்காக நிறைய தப்பு பண்ணிருக்க, ரெண்டு பேருமே எனக்கு ஒன்னாதான் தெரியுறீங்க. நான் உன் பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன், அதனால தான் உன்னை மாட்டி விட வேணாம்னு நினைச்சு விட்டேன், சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் பொண்ணு கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும் சேர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி சரிகா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நேகா என்ன முடிவுல இருக்காங்கன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம வாதாடி தரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு காசை கட்டலன்றதுக்காக கேஸ ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, இதுக்கப்புறம் உன் கேஸை நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.